மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு பணம் வாங்கிட்டானுங்க, நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு நீதி கிடைக்கணும். எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னதால தான் அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தாலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விவேக் சுதன் பிரியதர்ஷினி தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 4 வயதில் ஒரு மகள் மற்றும் 1 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று பிரியதர்ஷினிக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வதற்காக எழும்பூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அங்கு அனுமதிக்கப்பட்ட பிரியதர்ஷினிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு அதிக அளவில் மருத்துவர்கள் அனஸ்தீசியா கொடுத்ததாக கூறப்படுகிறது. எவ்வளோ இதை பாருங்க சார், இது எல்லாமே அவங்க எடுத்த டெஸ்ட் சார். எல்லாமே அவங்க எடுத்த டெஸ்ட் சார். எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னதால தான் அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணாங்க சார். என்னன்றது அவன் வந்து சார் இங்க பதில் சொல்லணும். அறுவை சிகிச்சை செய்து முடித்து வந்ததில் இருந்தே பிரியதர்ஷினி சுயநினைவின்றி இருந்துள்ளார். அவரை பார்க்க குடும்பத்தினர் யாரையும் மருத்துவர் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. காலைல 9 மணி ஆப்ரேஷன், அப்புறம் 10 மணிக்கு உள்ள கூட்டு போனாங்க. உள்ள கூட்டு போனதோட சரி சார், அவங்க இன்னும் வரைக்கும் அவங்க கண்ணு திறக்காம தான் இருக்காங்க, நம்பிதான் சார். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் கழித்து தங்களிடம் போதிய உபகரண வசதிகள் எதுவும் இல்லை என கூறி பிரியதர்ஷினியை டிஸ்சார்ஜ் செய்து மேல் சிகிச்சைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றியதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சிகிச்சைகள் இருந்து வந்த பிரியதர்ஷினிக்கு ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பித்திருக்கிறது. முதலில் சிறுநீரகம் செயலிழந்ததாக கூறி டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். பின்பு மூளைச்சாவு அடைந்ததாகவும் கூறியதாக சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு வந்து லங்ஸில் தண்ணி ஏறிச்சு, அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்டில் பிபி லோவாக இருக்குது, அவங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க, நல்லாவே வந்துட்டுருக்காங்க. 2 நாளாக எங்களை ஏமாற்றி நான் நடுவில் ஒரு நடிகிட்டு கூட உள்ளே போய் பார்த்தேன் சார். பார்த்தப்ப அவங்க என் கையை பிடிச்சி ஆட்டினாங்க சார். என்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்பினா இங்கே வந்தப்பறம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸு வந்திருக்கு, அதுதான் அப்படி வந்திருக்கு. நீ எல்லாமே போய் சொல்லி தான் சார் இங்கே அமிச்சாங்க. இங்கே எதுக்கு அமிச்சாங்கன்னா ராமச்சந்திரன் இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எதுக்கு அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி தான் சார் இங்கே அமிச்சாங்க. ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேனை பற்றி இன்ன வரைக்கும் அவங்க எதுவுமே பேசவே இல்லைங்க சார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரியதர்ஷினியின் கணவர் விவேக் சுதன் கடந்த 20ஆம் தேதியன்று வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அளித்த சிகிச்சைக்கு பின் தனது மனைவி கண் விழிக்கவில்லை, உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை, சுயநினைவு இல்லாத நிலையிலேயே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தவறாக சிகிச்சை அளித்த தலைமை மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், நிர்வாக ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னமோ பண்ணிட்டாங்க சார் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே. அந்த அனஸ்தீசியா கொடுத்து அவன் சொன்னான் சார், நான் தான்ப்பா உன் ஒய்ஃபை கூப்பிட்டு போனேன், நான் தான்ப்பா பேசி உள்ளே கூப்பிட்டு போனேன், 2 குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை சொல்லி தான் நான் கூப்பிட்டு போனேன். அவன் எல்லாம் பேசினாங்கப்பா. ஆனால் எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியலப்பா. அப்போ அவன் யார் சார்? அவன் யார் சார்? அவன் டாக்டர் தானே சார்? அவன் டாக்டர் தானே சார்? எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னா எப்படி சார் அந்த பதில் சொல்லலாம்? இந்நிலையில் 21ஆம் தேதியன்று காலையில் பிரியதர்ஷினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி பிரியதர்ஷினியின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு பணம் வாங்கிட்டானுங்க, நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு நீதி கிடைக்கணும். ஏன் பண்ணலாம் டாக்டர்? ஏன் அனஸ்தியா கொடுத்தானே இங்க வரணும், எங்களுக்கு பதில் சொல்லணும். நல்லா அந்த குழந்தைய சாவச்சிட்டான். இப்ப யார் பாத்துக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் வாங்கவே மாட்டோம். நீங்கள் இன்னாதான் எங்களை கன்சீவ் பண்ணால் கூட சரி, நாங்கள் வாங்கவே மாட்டோம். பண்ண டாக்டரு என் பொண்ணுக்கு பிரச்சனை இருந்தால் அமுச்சு வச்சுட்டு தானே எதுக்கே பண்ண ஆப்ரேஷனு? இந்த இப்போ இல்லைன்னா நான் இன்னொரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பண்ணியிருப்போம். அவளுக்கு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா நீ எதுக்கு கை வச்ச? எங்களுக்கு முடிவு தெரியல. நான் சொல்லிட்டேன் சார், இன்னும் நடக்கணும் எனக்கு தெரியாது. பிரியதர்ஷினியின் குடும்பத்தினரிடம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.